கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் பெருங்குடி. அம்மக்களால் பேசப்பட்ட மொழி தமிழ்மொழி. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலக மக்களால் பேசப்பட்ட மொழி தமிழ். தமிழ் என்றாலே வல்லினம் மெல்லினம் இடையினம் மூன்றையும் குறைக்கிறது. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத் திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த தமிழ் என்று புகழப்பட்ட மொழி தமிழ்மொழி. உலக மொழிகளிலே அதிக எழுத்துக்களை கொண்ட மொழி தமிழ்மொழி. உலகத்திலேயே 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட மொழி தமிழ்மொழி. பற்றுளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்கிறது சிலப்பதிகாரம். அப்படி கடல் கோளால் அழியாமல் இருந்திருந்தால் இன்று உலகில் தமிழ் பேசும் தமிழர்கள் 1/3 பங்கு இருந்திருப்பார்கள். தமிழ்மொழி பக்தியின் மொழி. பக்தி நூல்கள் தமிழ்மொழியில் இருப்பது போல வேறு எந்த மொழியிலும் இல்லை. கண்ணுதல் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற ஆய்ந்த தமிழ் என்கிறது சங்க இலக்கியம். நெற்றிக் கண்ணை உடைய கடவுளாகிய சிவபெருமான் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் புலவர்களோடு அமர்ந்து தமிழை ஆராய்ந்திருக்கிறார். தமிழ்மொழி பேசக்கூடிய மக்கள் உலகத்தில் 235 நாடுகளில் வாழ்கிறார்கள். இலங்கை, மலேயா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தமிழ்மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது. புத்த மதத்தவர்கள் 173 நாடுகளில் வாழ்கின்றனர். ஆனால் உலகில் புத்த மத நூல் 50 காப்பியங்களில் ஒன்றான சீத்தலை சாத்தனார் எழுதிய மணிமேகலை ஒன்றுதான் உலகின் பழமையான செம்மொழிகளில் ஒன்று. உலகின் பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ்மொழி. அக்காலத்தில் பெண்களை வீட்டிற்குள்ளே பூட்டி வைத்திருக்கின்றனர். ஆனால் சங்ககால தமிழ் பெண்களான ஔவையார், காக்கை பாடினியார் என்ற நச்சள்ளையார், பூதப்பாண்டியன் தேவி உள்ளிட்ட பெண்கள் கவி பாடியிருக்கிறார்கள். புவி மன்னர்களும் கவி மன்னர்களாக இருந்து கவி பாடினார்கள். தமிழ் மொழியில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஆம், பொருள் இல்லாத வார்த்தைகளே தமிழ் மொழியில் கிடையாது. மனைவி என்ற ஒரே ஒரு பெண்மணியை குறிக்க தமிழ் மொழியில் 61 பெயர்கள் உள்ளன. சாப்பிடுகின்ற முறையை குறிக்க 33 சொற்கள் இருக்கின்றன. சிவபெருமானை குறிக்க 34 வார்த்தைகள் உள்ளன. தமிழ் மொழியில் ஓரெழுத்து ஒரு மொழி 64 உள்ளன. தமிழ் மொழியில் உள்ள திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதும் அதிகம் விற்பனை செய்யப்பட்டதும் திருக்குறள்தான். திருக்குறளுக்கு நிகராக எந்த நூலும் வேறு எந்த மொழியிலும் இல்லை. தமிழ் மொழியில் உள்ள பட்டிமன்றம் வேறு எந்த மொழியிலும் கிடையாது. ஒட்டிய சமயத்து ஒரு பொருள்வாதிகள் பட்டி மண்டபம் பங்கறிந்து ஏறுமின் செற்றமும் கலகமும் செய்யாது ஒளியுமின் என்கிறது மணிமேகலை. உலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. உலக வானொலிகளில் தமிழ் ஒலிபரப்பப்படுகிறது. எல்லா மொழிகளுக்கும் இலக்கணம் உண்டு. ஆனால் மொழி பேசுகின்ற மக்களுக்கு இலக்கணம் வகுத்த ஒரே மொழி தமிழ் மொழி. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதில் பொருளிலக்கணம் மக்கள் எப்படி அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் வாழ வேண்டும் என்று கூறுகிறது. நன்றி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்